ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களோடு கூட சந்திக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், தயவு இந்த நாளில உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எசேக்கியேல் 12வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட இந்த மாதத்தில் இந்த 2ஆம் தேதி வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நான் கொடுக்கிற காரியங்கள், நான் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு காரியமும் இனி தாமதிப்பது இல்லை என்று சொல்லி வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், தேவன் உங்களோடு கூட வேதாகமத்துல நீங்கள் ஆண்டவரை தனிப்பட்ட முறையில தேடும் போது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் இந்த கால வேளையில உங்களை பார்த்து பேசுகிறவராய் இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் உரைக்கிறவராய் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு நிறைவேறும். வேதம் சொல்லுகிறது உங்கள் இருதயம் பூரிப்பாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது உங்கள் இருதயம் பூரிப்பாகும். ஏன் பூரிப்பாகும்? தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக சகலவித ஆசீர்வாதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறேன். நான் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். எனவே தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்தில் அற்புதங்களை செய்வேன் சொன்னீங்கல்ல, என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தருவேன் என்று சொன்னீங்கல்ல, என் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்கல்ல, என்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் அல்லவா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து பிடித்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு கூட இந்த நாளை ஆரம்பியுங்கள். தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல வாக்குத்தத்தத்தின் மூலமாய் இந்த நாளில நீர் எங்களோடு கூட பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் சொல்லுகிறீர், நான் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேறும் என்று சொல்லி இந்த நாளில ஒவ்வொருவரை நீங்க பார்த்து சொல்லுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களை ஆசீர்வதிக்கும் போது எங்கள் இருதயம் பூரிப்பாகும், எங்கள் இருதயம் சந்தோஷப்படும். எங்கள் தேவன் எங்களுக்காய் இந்த அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி இந்த புதிய மாதத்துல நாங்கள் சந்தோஷப்பட தேவன் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க. அப்படிப்பட்ட நன்மைகளை நீங்க இந்த மாதத்துல இந்த 2ஆம் தேதி நீ செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.